செய்கிறார்? ஒவ்வொரு நாளும் பேசி எச்சரித்து அவருடைய கிருபையினாலே வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இதனால தேவன் எனக்கு சொன்ன ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னா, இங்க நான் இந்த கூட்டத்துக்காக காலையில எங்க சபைக்காக ஜெபம் பண்ணி கர்த்தர் வேற வசனத்தை கொடுத்தார். சில நேரம் அதே கூட இங்க கொடுத்துருவேன். போன தடவை வரும்போது எங்க சபையில என்ன கொடுத்தாரோ அதே சொன்னேன். இல்ல புது வருட ஆராதனையில என்ன சொன்னாரோ அதை சொல்லுவேன். ஆனா இங்க வரும்போது கர்த்தர் வித்தியாசமான ஒரு வசனத்தை காண்பித்தார். அப்ப நான் யோசிச்சேன், ஆண்டவரே இதுதான் நீ சொல்ற வசனம் அப்படின்னு சொல்லும்போது அதை முதல்ல வாசிடலாம். எஸ்தரின் புஸ்தகத்துல, எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆமா, இன்னைக்கு கேள்வியோட வந்தோம். நம்மளை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? உன் வேண்டுதல் என்ன? நம்மளை பார்த்து கேட்கிறாரு, உன் வேண்டுதல் என்ன? உன் வேண்டுதல் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, அந்த பொற்செங்கோலை நீட்டின ஒரு புறஜாதி ராஜா, அவனே ஒரு எஸ்தருக்கு கிருபை கிடைச்ச உடனே உனக்கு என்ன வேணும்? நீ ராஜ்யத்துல பாதி கேட்டா கொடுக்குற. அவன் ராஜ்யத்தை பிடிச்சிக்கிறது தான் அவன் வேலையே. அந்த ராஜாவுடைய எண்ணமே என்னது? ராஜ்யத்துக்கு மேல ராஜ்யத்தை கட்டணும். அதுதான் அவங்களோட எண்ணங்கள். ஆனா சொல்றாரு, நீ ராஜ்யத்துல பாதி கேளுமா, நான் கொடுத்துறேன். அந்த ராஜாவே அப்படி கொடுப்பாருன்னா நம்ம ஏசப்பாவாகிய ராஜா, நம்ம ஏசு ராஜா நம்ம மத்தியில வந்திருக்கிறார். இந்த நாள்ல நம்மளை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன? நீ ராஜ்யத்துல பாதி கேட்டா கூட கொடுக்குறேன். அப்பனா இந்த கரகம்பாக்கம் நமக்கு இந்த ராஜ்யத்துல பாதினா இன்னும் இந்தியா முழுசு இருக்கு. ஒரு இடத்துல கொடுக்க போறதில்ல தேவன். வெறும் கரகம்பாக்கம் மாத்திரம் அல்ல, வெறும் சென்னை மாத்திரம் அல்ல, வெறும் நாம் பார்க்கிற இடங்கள் மாத்திரம் அல்ல. தேவன் எப்படி கொடுக்க போறாரா? கொடுக்கிற தெய்வம் எப்படி கொடுக்குமா? கூரையை பிச்சுட்டு கொடுக்கும். சும்மா கொடுக்க மாட்டாரு. கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும். எப்படி வரும்னு தெரியாது, எப்படி ஆசீர்வதிப்பார்னு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், அவர் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், ஓ வேண்டுதல் என்ன? அப்ப இந்த நாள்ல என்ன பண்ணலாம், இது வசனத்தை மனசுல வச்சுட்டு அப்புறம் நான் இங்க வர வரைக்கும் எனக்கு கன்ஃபியூஷன். இதைதான் சொல்லும் ஆண்டவரே, அப்பனா எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க. இதைதான் சொல்லும் ஆண்டவரே, கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டே இருக்கு. பாஸ்டர் அவரோட ரூம்ல கொண்டு போய் உட்கார வச்சாங்க. அங்க எத்தனை பேர் அந்த ரூம்ல மாட்டிருக்கு வசனத்தை பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் அந்த வசனத்தை பார்த்துருக்கீங்க? அந்த வசனத்துல என்ன இருக்கு, அதுல என்ன போட்டிருக்கு பார்த்துருக்கீங்களா? அதுல பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். யோவான் 16:24 வாசிக்கலாம். ஆமா, இது வரைக்கும் என் நாமத்தினால நீங்க ஒண்ணுமே கேட்கலன்றாரு. ஏன் கேட்க சொல்லி இன்னைக்கு நமக்கு சொல்றாருன்னா, நம்ம கேட்கறது இல்லாதான் பிரச்சனை. என்ன சிஸ்டர், கிளம்பி வரும்போது கூட ஜெபம் பண்ணிட்டு தானே வந்தேன், நீங்க கேட்கறது இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. கேட்கறது இல்லைன்னா அர்த்தம் என்னன்னா, கேட்க வேண்டிய இடத்துல, கேட்க வேண்டிய நேரத்துல, கேட்க வேண்டிய பிரகாரம் கேட்கணும். எல்லா டைமும் கேட்டா கிடைச்சிடாது, எல்லார்கிட்டையும் கேட்டா கிடைச்சிடாது. எங்கன்னா போய் நின்றுட்டு அரைகுறை யோசனையில ஜெபம் பண்ணா கிடைக்காது. அதனாலதான் ஆண்டவர் இது வரைக்கும் நீங்க என் நாமத்தினால எதுவுமே கேட்கல. அப்ப இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் என்ன பண்ண போறேன், உங்களுடைய நாமத்தினால கேட்கணும். முதல் கண்டிஷன் அதான். எனக்கு ராஜ்யத்துல பாதி கொடுக்க ரெடியா இருக்காருன்னா நான் என்ன கேட்டாலும் கொடுக்க ரெடியா இருக்கேன். ஏன்னா ரெடியா இருக்கிறாருன்னா நம்ம தப்பானதை கேட்க மாட்டோம்னு தெரியும்.
வேண்டாத கேட்க மாட்டோம் தெரியும் அவருக்கு. சிம்சோன் மாதிரி தேவையில்லாத கேட்க மாட்டோம் தெரியும் அவருக்கு. இதுதான் வேணும், இப்படித்தான் வேணும், தெல்லால் தான் வேணும். கேட்டதுனால கண்ணு போச்சு, ஜீவனும் போச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி கேட்காதீங்க, இதுதான் வேணும் ஆண்டவர்கிட்ட கேட்காதீங்க. அதுதான் கேட்கிற விதம். அவர் நம்ம சந்தோஷம் நிறைவா இருக்கதான் கொடுக்க விரும்புறாரு. நம்மளை துக்கப்படுத்த எதையுமே கொடுக்க மாட்டார். சந்தோஷம் நிறைவா இருக்குன்னா என்ன பண்ணணும்? முதல்ல அவர்கிட்ட கேட்கணும், நான் என்ன கேட்கணும் ஆண்டவரே. எவ்வளவு அருமையான ஒரு மனிதன் பவுல். இயேசுவுக்கு விரோதமா ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. தரிசனத்துல பாக்குறாரு, இயேசுவை பார்க்கிறார். அவர் பார்த்த உடனே நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? முதல்ல எனக்கு கண் பார்வை தாங்கன்னு இருப்போம். கண்ணே தெரியல, எனக்கு பார்வை தாங்க, அப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருப்போம். நம்மளா இருந்தா கண்டிப்பா அப்படிதான் சொல்லியிருப்போம். அவர் என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கு. இன்னைக்கு தேவன் நம்ம இடத்துல கேட்கறது என்னன்னா, இதை முதல்ல கேளுங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய். குழப்பம் வருது இல்லை? வாலிப பிள்ளைகளுக்கு வராம இல்லை. வாலிப பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் வருது? வர வேண்டிய வயசுல வர வேண்டிய குழப்பம் வருகிறது. வராமலாம் இல்லை. படிப்புல வருதா இல்லையா? எந்த கோர்ஸ் எடுக்க, எந்த டிகிரி படிக்க, எந்த குரூப் எடுக்க. பிளஸ் டூல 10th முடிச்சிட்டேன், பிளஸ் டூல எதை எடுக்கலாம்? என்ஜினியரிங் ரிலேட்டடா எடுக்கலாமா? மெடிசன் ரிலேட்டடா எடுக்கலாமா? காமர்ஸ் மாதிரி எடுக்கலாமா? அப்பதான் நம்ம வருமானம் நல்லா இருக்கும். எதை எடுத்தா நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும்? கன்ஃபியூஷன் வருது. நாம நினைப்போம், எனக்கு கெமிஸ்ட்ரினா ரொம்ப பிடிக்கும், அதனால நான் ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் ஆக போறேன். நான் என்ன பண்ண போறேன்? நல்லா சயின்ஸ் குரூப் எடுத்து படிக்க போறேன். ஆனா அது தேவ சித்தமானு கேளுங்க. சில நேரம் அது தேவ சித்தமா இருக்காது. அதோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில நேரம் அது தேவனுடைய திட்டமா இருக்காது, தேவனுடைய விருப்பமா இருக்காது. என்ன படிக்கணும்னு கேளுங்க. எங்க பாப்பாக்கு அப்படிதான். நான் ரொம்ப நாளா ஜெபம் பண்ணது, ஆண்டவரோட ஊழியத்துக்கு தான் கொடுப்பேன். ஊழியத்துக்கு தான் அவ படிக்கணும். அவ டாக்டர் ஆகணும்னு எனக்கு ஆசை இல்லை, அவ என்ஜினியர் ஆகணும்னு எனக்கு ஆசை இல்லை. அவ ஊழியம் செய்யணும், அதுக்கு ஏற்ற படிப்பு அவளுக்கு வேணும். அப்படிதான் ஜெபம் பண்ணிக்கிறேன். மார்க்லாம் நல்லா எடுத்துட்டா. ஐசிஎஸ்சி குரூப்பா இருந்தாலும் நல்ல மார்க்ஸ். டீச்சர்ஸ் சொன்னாங்க சயின்ஸ் குரூப் எடுங்க. நான் சொன்னேன், அவளை நான் பிஏ லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் படிக்க வைக்க போறேன். அதுக்கு என்ன எடுத்தா நல்லா இருக்கும்? அப்போ அவங்க கிளாஸ் டீச்சர் சொன்னாங்க, அதுக்கு எதுக்கு சயின்ஸ் எல்லாம் கஷ்டப்படுத்துறீங்க, காமர்ஸ்ல போடுங்க. சரி, ஓகே, காமர்ஸ்ல போட்டாச்சு. காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு இது வேணும், காலேஜ் வேணும். எந்த காலேஜ் போ? ஆண்டவரே, எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு கிறிஸ்தவ காலேஜா இருக்கணும், அவளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் உலக படிப்பு வளர்ச்சிக்கும் தேவையான ஒரு நல்ல காலேஜில் கொண்டு. அப்போ நாங்கள் ஸ்டெல்லா மேரஸ் போட்டோம், WCC போட்டோம். என் மைண்ட் ஃபுல்லாக WCCயில் தான் இருக்கும். கொண்டு போய் போட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் தெரியுது, அங்கே கர்த்தரவளை ஊழியத்தில் பயன்படுத்துகிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நம்ம புத்தியில ஒண்ணும் கிடையாது. நம்ம ஞானம் எல்லாம் மழுங்கி போனது. நமக்கு தெரியாது எப்படி போகணும்னு தெரியாது. அப்ப பிள்ளைங்க என்ன பண்ணுங்க, படிப்புக்காக ஜெபியுங்கள். நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரே, கரெக்டா சரியான குரூப் எடுக்க வைப்பேன். என்னுடைய லைஃபை கேட்டீங்கன்னா, நான் எடுத்தது சயின்ஸ் குரூப், படிச்சது காமர்ஸ். பாலிடெக்னிக்ல கொண்டு போய் கோரமண்டல் காமர்ஸ் லிமிடெட்ல இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல அங்க இடிபி டிபார்ட்மெண்ட்ல போட்டாங்க. அங்கதான் ஒரு ஜாப் கிடைச்சது. இதெல்லாம் ஏன்னா அங்கதான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்ப தேவன் என்ன செய்யறார்? திட்டம் பண்ணி திட்டம் பண்ணி திட்டம் பண்ணி எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுட்டாரு. நம்ம கேட்டா அழகா சொல்லி தருவார், அந்த திட்டத்தை வெளிப்படுத்துவார். அதே போல திருமணமாக அடுத்தது, படிப்புக்கு அப்புறம் அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா என்னது? கல்யாணம் தான். பிள்ளைங்கெல்லாம் என்ன பண்றாங்க?
பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு ஏற்றதுமா இருக்கிறதுன்னு சொல்லி ஏவாளை போல அநேகர் ஏமாந்து போகிறார்கள். பார்க்க நல்லா இருக்கு சிஸ்டர், பார்க்க நல்லா இருக்காங்க, நல்ல சம்பளம், நல்ல சொத்து. கேட்காதீங்க, தேவ சித்தமா கேளுங்க. நான் அடிக்கடி சொல்ற காரியம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சாட்சி. தேவ சித்தமா ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா, இதுதான் தேவனோட திட்டமா கேளுங்க. நம்ம கேட்டா அவர் அழகா ஏற்ற துணையை கொடுக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்க ஊரா சுத்தினாலும் கிடைக்காது. பாஸ்டர்லாம் சொன்னேன், ஆமா உண்மையாவே ஆமா கிடைக்காத ஒரு நல்ல ஒரு கணவர் எனக்கு கத்தர் கொடுத்தாரு. அதுக்கு நாங்க சாட்சி. கத்தோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோட பலவீனங்கள்ல, என்னோட போராட்டங்கள்ல, என்னோட சூழ்நிலைகள் எனக்கு ஒத்தாசையா இருக்கிற, என்னை தாங்கி நடத்துகிற ஒரு நல்ல ஒரு கணவரை கத்தர் கொடுத்தார். பலவனுக்கு ஏற்ற துணை. பார்க்கறதுக்கு நல்லா இருந்தா மாத்திரம் ஏற்ற துணை இல்லை, நல்ல சம்பளம் வந்தா மாத்திரம் ஏற்ற துணை இல்லை. எல்லாருக்கும் சமாதானம் இருக்காது, எல்லாருக்கும் ஒருவனும் இருக்காது. காரணம் என்ன? தேவ திட்டமான்னு கேட்காததுனால. அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்ற கேளுங்க. நீ ராஜ்யத்துல பாதி கேட்டா கூட உனக்கு கொடுக்குற, ஆனா கேட்க வேண்டிய இடத்துல கேட்க வேண்டிய பிரகாரம் கேட்க. அந்த எஸ்தர் ராஜாத்தியுடைய வாழ்க்கையில கர்த்தர் அத்தனை பேர் போனாங்க. எல்லா கன்னி பெண்களும், யூத குலத்தமைந்த கன்னி பெண்களும் போனாங்க, மற்ற பிரஜாதி பெண்களும் கொண்டு போகப்பட்டார்கள். எல்லாருக்கும் என்ன செய்தார்கள்? அலங்காரங்கள், வாசனை திரவியங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் சுத்திகரிக்கப்படும்படி ஏகாய் வசமாய் ஒப்புவிக்கப்பட்ட போது அவங்க எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா, ராணி ஆகணும். பார்க்கறதெல்லாம் பூசிச்சு. என்ன பண்ணுச்சு? பார்க்கறதெல்லாம் மூஞ்சில பூசிச்சு. எப்படியாவது ராணி ஆயிடும். ராணி ஆகுதுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. எப்படியாவது ராணி ஆயிடும், ராஜாத்தி ஆயிடும். கதட பரிசுத்த நாமத்துக்கு சொல்றேன். எஸ்தர் என்ன பண்ணாங்க தெரியுமா? போய் ஒரு வார்த்தை கூட ஏகாய் கேட்கு, இதை கூடாது, அவர் என்ன கொடுத்தாரோ அதை மாத்திரம் யூஸ் பண்ண. அப்ப தேவன் என்ன செய்கிறார்? இவங்க என்ன நினைச்சாங்க, நம்ம ரொம்ப அழகா, ரொம்ப ஸ்டைலா, நல்ல நகையெல்லாம் போட்டு பகட்டா இருந்தால் ராஜாவுக்கு பிடிக்கும். ஏற்கனவே அந்த மாதிரி பகட்டா இருந்த ராணியை தான் அகாசேரு வேணான்னு தள்ளி போட்டார். வஸ்தி பார்க்கிறோம், அந்த அம்மா ஒரு பகட்டா இருந்த ஒரு ராணி, அதனாலதான் அந்த அம்மாவை தள்ளி போட்டார். பாக்குறாரு எல்லாம், அதாவது மேக்கப்ல அள்ளி பிடிச்சிட்டு பூசிக்கிட்டு வருது. இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், அழைச்சு கட்டி கடைசியா எதுவுமே இல்லாம சிம்பிளா போன எஸ்தரை கர்த்தர் தேர்ந்தெடுக்க வைத்தார். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை தேவ திட்டத்தின்படி இருக்குமானால், எஸ்தருக்கு கர்த்தர் சொன்னது போல, அந்த ராஜா சொன்னது போல, பாதி கேட்டா கூட உனக்கு கொடுக்குறேன். கொடுத்தாரா இல்லையானா, அந்த ராஜ்யத்தையே சரியாய் நடத்துகிறதற்கு எஸ்தருக்கு முழு சுதந்திரத்தையும் அந்த ராஜா கொடுத்தார் பிற்காலங்கள். கதட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது நிமித்தம் இயேசு கிறிஸ்துவின் சந்ததி காப்பாற்றப்பட்டது என்று சரித்திரம் சொல்லுகிறது. யூதா கோத்திரம் முழுவதும் காக்கப்பட்டது. எஸ்தருடைய அந்த புஸ்தகத்துல வாசிக்கிற எல்லா யூதர்களும் காப்பாற்றப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, யூதர்கள் திரும்பி தங்களுடைய தேசங்களுக்கு வருகிற வரைக்கும் இந்த எஸ்தர் ராஜாத்தினுடைய அந்த ஜபமும் அவர்களுடைய அர்ப்பணிப்பும் உதவியா இருந்தது. அப்ப இன்னைக்கு என்ன பண்ணணும்? கேட்கணும். எப்படி கேட்கணும்? அவங்க சும்மா கேட்கல, உபவாசம் எடுத்து கேட்டாங்க. நீங்க கேளுங்கள் ஆண்டவர் சொல்லிட்டார். ரொம்ப டஃப்பான காரியம், எப்படி செய்யன்னு தெரியாத சூழ்நிலை. முதல்ல அங்க போய் கேட்கலாமா? இங்க எங்கேயும் கேட்காது. முழங்கால் போட்டு உபவாசம் ஆயிடும். தேவன் பேசுவார். உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? கேட்கிறார். உபவாசம் எடுத்து ஜெபிக்கப்படுகிற ஜெபங்களுக்கு பிசாசின் கரங்கள் என்ன செய்கிறது? பயந்து நடுங்குகிறது. யாரெல்லாம் உபவாசம் எடுக்கிறாங்களோ பிசாசு என்ன செய்வார்? நடுங்கி கொண்டு இருப்பான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு தெரியல, நிறைய இடத்துல சொல்ல சாட்சி. ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. லூசிபர் அவருடைய விழுந்து போன தூதர்களை எல்லாம் அனுப்புறான். எல்லா பிசாசும் வருது. எல்லாரையும் போய் அந்த ஹால்ல போய், அந்த மீட்டிங் நடத்துற இடத்துல போய்
நில்லுங்க, அங்க யாரும் வரக்கூடாது, அந்த கூட்டத்தை தடை பண்ணுங்க, உங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் தூக்கத்தின் ஆவியை கொடுங்க, மைக்ல பிரச்சனையை கொடுங்க, நல்லா வரும், நல்லா மழை பெய்ய வைங்க, என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்யுங்க, எப்படியாவது கூட்டத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இங்க பார்த்தா கூட்டம் மகிமையாய் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன தடை போட்டாலும் ஜனங்கள்லாம் ஆவியில நிரம்பி கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப அந்த லூசிபர் வந்தான், பிசாசு வந்தான். அவனுடைய பிசாசன் கூட்டத்தை பார்த்து, என்ன இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க நின்றுட்டு இருந்தது ஒரு சின்ன குடிசையில, ஒரே ஒரு வாலிப பையன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். அங்க போய் நிக்கிறாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க என்ன வேலை உங்களுக்கு? அங்க கூட்டம் எப்படி நடக்குது, இங்க வந்து இவனை போய் இது பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயா தலைவரே, இது நடக்கிறது அங்க இருக்க கூட்டத்தை பார்க்காதீங்க, இவன் ஒருவனுடைய உபவாச ஜெபம், இவனுடைய அர்ப்பணிப்பு, இவனுடைய கண்ணீர், இவனுடைய உபவாசம் பிசாசு நடுங்காதபடி, சாசின் கிரியைகள் இந்த ஜனங்களை தொடாதபடி, அந்த கன்வென்ஷன் கூட்டம் தடைபடாதபடி நடக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது என்று சொன்னாங்க. அப்பதான் புரியுது பிசாசுக்கு. இப்ப இன்றைக்கு நாம என்ன பண்ணோம்? அப்படி ஒருவராய் தனித்தனியாய் நான் ஜெபம் பண்றேன், எதுக்கோ ஜெபம் பண்றோம்ல, இந்த கூட்டங்களுக்காக ஜெபிங்கள். இன்னும் நடக்கணும், 4 நாள் கூட்டம் இருக்கு, மொத்தம் 5 நாள், இன்னும் 4 நாள் இருக்கு. இந்த கூட்டங்களுக்காக ஜெபியுங்கள், விழுந்து போராடுங்கள். நீங்க ஜெபிக்கும் போது பிசாசிங்க கிரியை செய்யவே முடியாது, அற்புதங்கள் தானா நடக்கும், மரித்தவர்கள் எழுவார்கள். நம்ம சாட்சிகளை கேட்டோம் இல்லையா? எத்தனை பேர் மரித்தவரை எழுப்பி தேவன் பெரிய அதிசயங்களை செய்கிறார். ஐயா அவங்க சாட்சி சொன்னாங்க, அவங்க மகள் மரித்திருந்த போது உயிரோடு எழுந்ததுனாலதான் அவங்க அந்த ஊழியத்துக்கே தன்னை அர்ப்பணித்து நினைச்சுட்டாங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய சாட்சி. மரித்தவர்களை தேவன் எழுப்புகிறார். அடிக்கடி நாங்க சொல்லுவோம், நான் போயிருந்தா 3-4 வருஷம் ஆயிருக்கும், 2019. அதுக்கப்புறம் 2 வருஷம் வர முடியல, திரும்ப போன வருஷம் வந்தோம்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றேன். 2019 2 வருஷத்துக்கு முன்பதாக 4 வருஷம் டோட்டலா. 4 வருஷத்துல எனக்கு வந்த ஹார்ட் ப்ராப்ளம், எனக்கு வந்த போராட்டங்கள், அந்த சர்ஜரி எல்லாம் உங்களுக்கு தெரியும், சாட்சி தெரியும். நீங்கெல்லாம் அநேகர் ஜெபித்தீர்கள். பாஸ்டர் அவங்க ஜெபம் பண்ணாங்க, அநேக கர்த்தருடைய ஊழியர்கள் ஜெபித்தார்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபித்தார்கள். இந்த ஜெபத்தெல்லாம் கேட்டு என்ன செய்தார் கர்த்தர்? மரணத்தின் பிடியிலிருந்து என்னை தூக்கினார். அவரால் செய்ய முடியாத அதிசயம் ஒண்ணுமே இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், அவரோட சித்தம் இல்லாம நம்ம தலையில இருக்க ஒரு முடி கூட கீழே விடாது. அவர் சொன்னாதான் கீழே விடும். அவர் சித்தம் இல்லாம ஒரு முடி கூட கீழே விடாது. அவ்வளவாய் நம்மை நேசிக்கிற பரிசுத்தர். அவராலே செய்யக்கூடாத அதிசயம். நம்ம அவ்வளவு பெரிய ஆள். நம்மளை இவ்வளோ பாதுகாத்து பலப்படுத்தி கிருபைக்குள்ள வச்சு தினந்தனம் நமக்கு என்ன வேணும்னு கேட்டு அப்பப்ப நம்ம விசாரித்து, நீ ராஜ்யத்துல பாதி கேட்டா கூட கொடுக்குறமான்னு சொல்லி நம்மை ஆற்றி தேற்றி நடத்துகிறதுக்கு நம்ம அவ்வளவு பெரிய ஆளாயிட்டு எங்கேயோ ஒரு மூலையில பிறந்து தேவனை அறியாது இருந்தோம். அடிக்கடி என்னோட சாட்சி உங்களுக்கு தெரியும், தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன். விக்கிரகங்கள் பின்னாடி ஓடிக்கொண்டிருந்தோம், நல்ல கோலு பொம்மைகளை வைத்து ஆராதித்தோம், சஷ்டி கவசம் சண்முக கவசம் பாடி அந்த தெய்வங்கள் தான் தெய்வம் என்று அதை நாங்கள் என்ன செய்தோம்? நம்பி இருந்தோம். ஆனா என்னையும் தேடி இயேசு வந்தார். இன்னைக்கு நாங்க குடும்பமாய் ஊழியம் செய்கிறோம்னா என்னை தேடி வந்த இயேசு எவ்வளவோ நல்லது. எத்தனையோ போராட்டங்கள்ல, எத்தனையோ பிரச்சனைகள்ல நாங்கள் ஒருவேளை தேவனை அறியாமல் இருந்தா என்னைக்கோ எல்லாரும் மொத்தமா போயிருப்போம். ஆனா தேவன் எங்களை ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பா என்று சொன்னது போல கர்த்தர் எங்களை ஒவ்வொரு முறையும் தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வித்து இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். காரணம் என்ன? அவருடைய அநாதி தீர்மானம். அப்ப கேட்கணும். நீ கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, கேளு. நீ ராஜ்யத்துல பாதி கேட்டா கூட கொடுக்குறாரு. ஆனா உபவாசத்தோட கே, உபவாசித்து ஜெபித்து கே. நான் உனக்கு செய்ய போகிற அதிசயம் பெரிதா இருக்கும். நீ பெரிதானவைகளை காண்பாய்.
நாத்தான்வேலை பார்த்து சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ அத்திமரத்தின் கீழே இருக்கிறன்னு பார்த்தேன்னு சொன்னதுனாலயா என்னை விசுவாசிக்கிற? ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் சொல்ல ஆண்டவர், நீ அத்திமரத்தின் கீழே நின்றதை நான் பார்த்தேன் சொன்னார். ஆனா உடனே அந்த 1ஆம் அதிகாரம் கடைசி பகுதிகளில் வாசிச்சா தெரியும். யோவான்ல வாசிக்கிறோம், அத்திமரத்தின் கீழ் நின்றேன் என்று சொன்னதினாலே என்னை விசுவாசிக்கிறார், இதிலும் பெரிதானவைகளை காண்பார். காரணம் என்ன? இந்த நாத்தான்வேல் எப்படிப்பட்டவன்? ஒரு பெரிய கபடற்ற உத்தம இஸ்ரவேல். இன்னைக்கு ஜெபத்தை கேட்கணும்னா நாம எப்படி இருக்கணும்? கபடற்ற உத்தமர்களா இருக்க வேண்டும். கபடற்ற உத்தம பிள்ளைகளா இருக்க வேண்டும். நமக்குள்ள கொஞ்சம் கூட கபடம் வர விட்டுறாரு. முதல்ல உபவாசிக்கும் போதே இதெல்லாம் தேவன் சொல்லுவார். நமக்குள்ள கபடம் வேண்டாம், யாரை குறித்தும் கபடம் வேண்டாம். கபடம்னா என்ன அர்த்தம்னா, மனசுல ஒண்ணு நினைச்சு வாயில ஒண்ணு பேசுறது. அதுக்கு பேர் என்னது? கபடம். பேசுதே பேச. சண்டை போட்டிருக்க தப்பு இல்லை. நேரா சிஸ்டர் நீங்க இப்படி பேசுனீங்க எனக்கு பிடிக்கல சொல்லிடுங்க. ஆனா உள்ள ஒண்ணு இருப்பாரு, பெரியது நினைச்சு அப்படியே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அது வந்த உடனே அவங்கள திட்டி மனசுக்குள்ள திட்டுறது. சிஸ்டர் உங்களை தான் சிஸ்டர் நினைச்சேன், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், இவ்வளவு நேரம் உங்களுக்காக தான் ஜெபம் பண்ணேன். இதுக்கு பேர் தான் கபடம். இன்னைக்கு தேவன் எதை விரும்புகிறது இல்லை? கபடத்தை விரும்புகிறது இல்லை. கபடராவே உனக்கு என்ன செய்யப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபிலே வாசிக்கிறோம், அக்கினி எரிக்கும் தழல் தான் மிச்சமா. அப்ப இன்னைக்கு கபடம் வேண்டாம். இன்னைக்கு ஒப்புரவாங்க. யார் மேலேயாவது கோபம் இருந்தா ஆண்டவரை நான் மன்னிக்கிறேன், கபடில்லாத இருதயத்தோட நான் மன்னிக்கிறேன். கபடில்லாத சுத்த இருதயத்தோட நான் மன்னிக்க. அது ரொம்ப கஷ்டம். நம்மள சும்மா இருக்கிற ஆளை வந்து திட்டிட்டு சண்டை போட்டு போற ஆளை மன்னிக்கிறதுனா அவ்வளவு ஈஸியா? நேத்து தான் வந்து நீ நாசமா போய் நல்லாவே இருக்க மாட்டேன், உன் பிள்ளைங்க நல்லா இருக்காது, உன் குடும்பம் விளங்காது, திட்டிட்டு போறாங்க. நான் ஒரு தப்பும் பண்ணல, ஆனா என்ன திட்டிட்டு போறாங்க. நான் என்ன பண்றது? எப்படி உங்களை மன்னிக்கிறது? மன்னிக்க முடியுமாண்டு? என்ன திட்டினா பரவாயில்ல, என் பிள்ளைங்களையும் பிள்ளைங்களையும் எல்லாம் திட்டுறாங்க, எப்படி மன்னிக்கிறது? மன்னித்து பாருங்க, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நான் அடிக்கடி சொல்ற காரியம், கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல ஒரு ரிசர்ச் நடத்தினாங்களா யூஎஸ் அமெரிக்கால. நிறைய கேன்சர் பேஷண்ட்டை கூப்பிட்டு அவங்க வந்து இது வரைக்கும் யார் மேலேயாவது கடினமான கோபமோ விரோதமோ பகையோ உள்ள வச்சிருந்தாங்கன்னா அதை அவங்கள கூப்பிட்டு மன்னிக்க சொல்லி, அவங்கள மன்னிச்சிட்டேன்னு சொல்லி மனசார சொல்றதுக்கு ஒரு பிராக்டிஸ் கொடுத்தாங்க. நிறைய பேர் அது ரொம்ப கஷ்டப்பட்டு, கேன்சர் பேஷண்ட் கஷ்டம் தானே, கஷ்டப்பட்டு சொன்னாங்களாம் கூப்பிட்டு. அது மாதிரி சிலர் தன்னுடைய நாத்தனாரை கூப்பிட்டு, சிலர் தன்னோட மாமியாரை கூப்பிட்டு, சிலர் தன் கணவரை கூப்பிட்டு, பிள்ளைகளை கூப்பிட்டு உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லி மனதார சொன்னாங்க. இந்த மனதார சொன்ன ஆட்களுக்கு 3 மாதத்துல கேன்சர்ல மருந்து இல்லாம மாத்திரை இல்லாம சுகம் கிடைச்சு. உலக கண்டுபிடிப்பு. ஆனா நம்ம தேவன் அவங்களுக்கெல்லாம் முன்னாடி ஏற்கனவே நமக்கு எழுதி கொடுத்தாரு. இதுதான் மெடிக்கல் மிராக்கிள். நமக்கு எழுதி கொடுத்துட்டாரு. நம்ம வியாதி சுகமாக வேண்டுமா, நாம செய்ய வேண்டியது நமக்கு விரோதமா பேசினவங்கள மனதார மன்னிக்கணும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்கள நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல இருந்து 8ஆம் அதிகாரம் வரைக்கும் மலை பிரசங்கத்துல வாசிக்கும். சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யுங்க, அவர்களை ஆசீர்வதிங்க, சபிக்காதீங்க. நீங்க ஆசீர்வதிச்சீங்கன்னா அதுக்கு அவங்க பாத்திரமா இருந்தா அந்த ஆசீர்வாதம் அவங்க தலைமையில இருக்கும். இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் டபுளா உங்க தலைமையில வந்துடும். எத்தனை பேருக்கு டபுள் ஆசீர்வாதம் வேணும்? ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வேணுன்றவங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இது வரைக்கும் உங்களை திட்டேன்பா, இது வரைக்கும் உங்களுக்கு விரோதமா பேசிட்டேன்பா, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். நான் உங்களை என்ன செய்ய போறேன்? மனதார மன்னிக்க போறேன். மனதார மன்னித்து நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். அவங்க ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா இருந்தா ஆசீர்வதிக்கப்படட்டும், இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் எனக்கு டபுளா வரட்டும் சொல்லி ஜெபிங்க.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன செய்ய வேண்டும்? முதலாவது மன்னிக்கிறதற்கு கற்றுக்கொள்ள, உபவாசத்தோடு ஜெபிக்கணும், மன்னிக்கிறதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக தேவ திட்டத்தின்படி சித்தத்தின்படி கேட்க வேண்டும். நான்காவதாக அவர் கொடுக்கறத மாத்திரம் பெற்றுக்கொள்ளுங்க. அதிகமா எதையும் யூஸ் பண்ணாரு. தேவர் கொடுக்கிறது போதும். நமக்கு என்ன செய்வார்? சும்மா கொடுக்க மாட்டார், கூரையை பிடிச்சிட்டு கொடுப்பார் சொல்லிட்டு. அடுத்தது தேவன் என்ன செய்வார்? இப்படி தங்களை பரிசுத்த பண்ணி கொள்கிற பரிசுத்தவான்களுக்கு அவர் ஆயத்த பண்ணினவைகள் கண் காணுது, செவிகளால கேட்குது, நம்ம இருதயத்துல கூட தோணும். ஏன்னா அவ்வளவு மகிமையானவர்களை வைத்திருக்கிறோம். இது வரைக்கும் நாம வெறும் விசுவாசியா இருந்திருக்கோம். நீங்க மன்னிக்கிற அந்த சுபாவத்துல வளர்ந்துட்டீங்கன்னா அடுத்தது என்னவா கொண்டு வருவாரு? ஊழியத்தை கரத்துல கொடுப்பார். எப்படி கொடுப்பார் ஊழியத்தை? அவர் விரும்புகிற ஊழியத்தை செய்யும்படி கரத்துல கொடுப்பார். அதுதான் பெரிய மகிமை. அதை சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்தார், மன்னிக்கிறதற்கு கற்றுக் கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் சமாரியா வழியா போகும்போது, முதல் தரம் போகும்போது அவரை வரவேற்றவர்கள், 2ஆம் தரம் போகும்போது ஆண்டவரை இங்க இருந்து போயிருங்கன்றாங்க. உடனே இவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. போர்னகேஸ் என்று சொல்லப்பட்ட யோவானுக்கும் யாக்கோபுக்கும் பயங்கர கோபம். இடிமுழக்கத்தின் மக்கள். ஏதாவது ஆண்டவர் சொன்னா அவ்வளவுதான், இடி முழக்கம் மாதிரி வந்துருவாங்க. அவர்கள் 2 பேருக்கும் பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. ஆண்டவரே வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி இந்த ஜனத்தை பட்சிக்கிட்டு. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்ன ஆவியுடையவர்கள் என்பதை யோசித்து மன்னி, உங்களுக்கு மன்னிக்கிறதற்கு அழைக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அப்ப இன்றைக்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவரே, நான் மன்னிக்கிறதற்கு எனக்கு கிருபை தார். இது வரைக்கும் நான் ஒருவேளை இந்த சகோதரியை பத்தி, அந்த சகோதரனை பத்தி, என்னோட கணவரை பத்தி, மாமியாரை பத்தி, நாத்தனாரை பத்தி, மருமகளை பத்தி நான் ஒருவேளை தவறா நினைச்சிருக்கலாம். இன்னைக்கு நான் மன்னிக்கிறேன்ப்பா, முழு மனதோடு நான் மன்னிக்கிறேன்ப்பா, எனக்கு உதவி செய்யும், என் ஜெபத்தை கேளும் என்று ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னும் பிஷப் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பெரிய செய்தியால நான் கொண்டு போகல. கர்த்தர் சொன்ன இந்த காரியங்களை மனதில் வைத்துக் கொள்வோம். கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் இந்த வருஷத்துல செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக அவரை துதிப்போம், அர்ப்பணிப்போம். ஆமென்.